வணக்கம். இன்றைய செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம். முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் உணவகத்தில் இன்று இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அர்ஜுனா புத்தளம் அடிப்படை மருத்துவமனை குறித்து 11 கேள்விகளை முன்வைத்துள்ளார். குறித்த வைத்தியசாலையின் நிர்வாகம் மற்றும் மக்கள் சேவை தொடர்பில் குறித்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறித்த மருத்துவமனை தொடர்பில் அவர் எழுப்பிய கேள்விக்கு பிறகு அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்புமாறு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாகாண சபை தேர்தலை இழுத்தடிக்கவே எல்லை நிர்ணயம் தொடர்பில் பேசப்படுகின்றது. அவ்வாறு செய்யாமல் மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே.சி. அவலத்துவல தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளில் மக்களின் பிரதிநிதித்துவம் இல்லை. ஆளுநர் ஊடாகவே அவை நிர்வகிக்கப்படுகின்றது. மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது தவறு என்பதை நாம் ஏற்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். எனினும் அது சரி செய்யப்பட வேண்டும். பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம். இதற்காக சாணக்கியன் எம்பி முன்வைத்துள்ள தனிநபர் சட்டமூலத்தை அரசு தமது சட்டமூலமாக கொண்டு வந்து அதற்குரிய நடவடிக்கையை எடுக்கலாம் என்று நாம் ஆதரவு வழங்குவோம் என்றும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தின் கீழ் உள்ள சொர்ணத்தோட்ட பிரதேச சபையில் வரவு செலவு திட்டம் இன்று 2வது முறையாக தோற்கடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 7 உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக தேசிய மக்கள் சக்தியின் 6 உறுப்பினர்கள் வாக்களித்த நிலையில் ஒரு வாக்கினால் தேசிய மக்கள் சக்தி தோல்வியடைந்துள்ளது. இதேவேளை இன்றைய வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பின் போது எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 2 உறுப்பினர்கள் சபை அமர்வுக்கு சமூகம் அளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சபையின் எதிர்க்கட்சிக்கு 10 உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்திக்கு 6 உறுப்பினர்களும் உள்ளனர். இதற்கிடையில் இன்று சொனராதொட்டு பிரதேச சபையில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்ட உறுப்பினர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் முதலாம் வாசிப்பு வாக்கெடுப்பிலும் தேசிய மக்கள் சக்தி 3 வாக்குகளால் தோல்வியடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தக்காரருமான கேகல்பத்திர பத்மேவின் தாயாருக்கு சொந்தமான லொரியொன்றை ரம்புகனை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ரம்புகனை காவல்துறையினர் மூலம் நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த லொரி இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி உரிமம் இல்லாமல் மணல் கடத்தலில் ஈடுபட்ட போது குறித்த லொரி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உரிமம் இல்லாமல் மணல் கடத்தலுக்காக லொரியின் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது லோரி கம்பகா பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது. ஜெயசிங்க ஆராய்ச்சிக்கு மாலனி என்ற குறித்த பெண் கெகல்பத்ர பத்மேவின் தாயார் என மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டும் வருகின்றனர். அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய செயற்பாடு மூலம் இதுவரை பாரியளவான போதைப்பொருள் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் நேற்று வரையில் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட 23,890 சுற்றிவளைப்பின் போது 23,550 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த சுற்றிவளைப்புகளின் போது சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் 26 சந்தேக நபர்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 638 சந்தேக நபர்கள் புனர்வாழ்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மேலும் 614 சந்தேக நபர்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்புகளின் போது 650 கிலோ ஐஸ், 553 கிலோ கஞ்சா, 133 கிலோ ஹெரோயின், 59 கிலோ மாவா, 32 கிலோ ஹஷீஷ், 16 கிலோ ஹுஷ் மற்றும் 13 கிலோ மதன மோதகம் போன்ற போதைப் பொருட்கள் பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது.
வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தொடங்கும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சு தெரிவித்துள்ளது. கொட்டாவையில் அமைந்துள்ள மகம்புர பல்நோக்கு போக்குவரத்து மையத்தில் அட்டை கட்டண முறை நிகழ்வு ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சு கூறியுள்ளது. அதன்படி காலி, மாத்தறை மற்றும் பதுளைக்கு செல்லும் பேருந்து கட்டணங்களுக்கான வங்கி அட்டைகள் மூலம் பயணிகள் பணம் செலுத்தலாம். அரசு, தனியார் உட்பட மொத்தம் 5 வங்கிகள் இந்த முறையின் கீழ் இணைத்துள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட எதிர்க்கட்சி ஒன்றிணைந்து நடத்தும் மாபெரும் எதிர்ப்பு பேரணி இன்று ஆரம்பமாகியுள்ளது. இந்த நிலையில் பேரணியில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்துள்ள பொதுமகன் ஒருவன் ரணிலுக்கு நன்றி என்ற வாசகத்துடன் பதாதையுடன் கலந்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் அங்கு கலந்து கொண்டுள்ள ரணில் ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிக்கும் போது, பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகிய பாரிய பின்னடைவை சந்தித்திருந்த நாட்டினை கட்டியெழுப்பியது ரணில்தான். நாட்டில் இருந்த அனைத்து வரிகளையும் இல்லாமல் ஆக்கியதும் ரணில்தான். எனவே அவருக்கு நன்றி செலுத்துவது எமது கடமை. அவரே எமது தலைவர் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தற்போது வரை பேரணியில் கலந்து கொள்வதற்கு பெருமளவான மக்கள் வருகை தந்துள்ளனர். மேலும் பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் களத்தில் ஒன்று திரண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கலந்து கொண்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது. மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கலாம்.